கடந்த ஆண்டு 28 மார்ச் 2024 லூதியானாவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான MiG-29 விமானத்தை ஃபைட் லெஃப்டினன்ட் மிஸ் அமர் சிங் அவர்களை ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ 28,000 அடி உயரத்தில் அந்த MiG-29 பறந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 8.5 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பாராதமா விமானத்தோடைய மேற்கூரை, அதாவது கண்ணாப்பின்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணாப்பி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிப்படுது. இப்போ அந்த ஃப்ளைட்டில் மேற்கூரையே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை ஓட்ட முடியல. ஏன்னா சிவியரான வெதர் கண்டிஷனில் இருக்குது. காற்றெல்லாம் கிழிக்குது. கண்களில் வந்துட்டு காற்று பலமாக முதல்ல கண்ணை திறந்து ஓட்ட முடியல. பார்வையில் 35-40 டிகிரி செல்சியஸ் தட்பவெப்பநிலை ஏற்படுது. இதனால மேற்கூரை இல்லை, அதனால் டிகம்ப்ரெஷன் சிக்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் வந்து நைட்ரஜன் வாயு அழுத்தத்தினால ரத்த ஓட்டெல்லாம் தடைப்படுது, ஹைபோசியா ஏற்படுது, அது ஹார்ட் பீட் அதிகமாகுது, லங்ஸில் பார்த்தா ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரேடியோ கண்ட்ரோல் மூலமா அங்கே உள்ள சிவில் ஃப்ளையிங் ஏர்போர்ட்டில் வந்துட்டு பத்திரமா பார்த்தீங்கன்னா இறக்கிறாரு. இதனால் இந்தியாவோட 3rd ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டான ஷௌரிய சக்ரா அவருக்கு திரௌபதி முர்மு அவர்களால்